ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செம்மொழி பூங்கா. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் செம்மொழி பூங்கா வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம சென்னையில். ஓகே, சென்னையில் எந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா தேனாம்பேட்டை. இந்த தேனாம்பேட்டை எங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் கோயம்பேடு பஸ்ஸில் இருந்து வரலாம். ஷேர் ஆட்டோ இல்லை உங்கள்கிட்ட கார் இருக்குது, ட்ரெயின், எல்லா ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு வந்து இருக்குது. உங்களுக்கு செம்மொழி பூங்கா வந்து ரீச் ஆகிருக்கு. உங்களுக்கு செம்மொழி பூங்கா வந்து ஃப்ரீயாக அப்படின்னா கிடையாது. நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து எடுத்துக்கணும். நீங்கள் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே என்டர் ஆனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பூச்செடிகள் வந்து இருக்கும். ஸோ இந்த பூச்செடிகள் அப்படியே நீங்கள் பார்த்துட்டு வாக்கிங் வந்து போயிட்டே இருக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஸ்டீலில் வந்து அழகாக வந்து பண்ணியிருப்பாங்க, எலிஃபென்ட், பட்டர்ஃப்ளை இது மாதிரியெல்லாம். ஸோ அது வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அது முன்னாடி நின்று எடுக்கலாம். அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா கனகாம்பரம், நாங்கள் போகும்போது வந்து கனகாம்பர செடி இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆரஞ்சு கலர், மஞ்சள் கலர் இந்த மாதிரிலாம் பூக்கிற மாதிரி இருந்தது. அது போக வந்து கலர் செம்பருத்தி, ஒயிட் செம்பருத்தி இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸுமே அங்கே இருந்தது. முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறையா செம்பருத்தியில் வந்து ரெட் கலர் இந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஒயிட் செம்பருத்தி வந்து ஒத்த செம்பருத்தின்னு சொல்லுவாங்க. இது பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அப்படியே நீங்கள் வாக்கிங் போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே வந்து நீங்கள் காஃபி இல்லை ஐஸ்கிரீம் இந்த மாதிரி வாங்குறீங்க, உள்ளே வந்து கேஃபிடேரியா மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்மொழி பூங்காக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. ஸோ அங்கே தாராளமாக உங்கள் குழந்தைங்களோட விளையாடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்க்கிங்க்கு வந்து டைமிங் இருக்குது. ஸோ காலையிலேருந்து ஈவினிங் எனக்கு தெரிய ஒரு 7 வரைக்கும் அலோடுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு அலோட் கிடையாது. உங்களுக்கு வீக் டேஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். வீக்கெண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கூட்டம் இருக்கும். ஏன்னா சாட்டர்டே சண்டே வந்து அதிகமாக அவங்களுக்கு லீவாக இருக்கும். அதனால் மோஸ்ட்டாக எல்லாருமே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து செம்மொழி பூங்கா வந்து வருவாங்க.